ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸசைஸ் 2.2ல ஃபோர்த் செம்மன் அப்படின்னா 13,824 2 per a and 3 per b. இதில் தான் அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்ளை ஆகுது. பட் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. கொடுத்துருக்குற நம்பரை 2 பவர்ஸ்லேயும் 3 பவர்ஸ்லேயும் எழுதணும். இது என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடி அப்படிங்கிறது தான் இதோட சம்மு. ஓகே, எல்லா சமயம் சொல்லும்போது லோயர் கிளாஸில் உள்ளது அப்படின்னு சொன்னால் சின்ன கிளாஸில் உள்ளது படித்தது நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், ஞாபகம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஃபேன். ஸோ இது நான் ப்ரைம் ஃபேக்டர் தான் பண்ண போகிறேன். 1 3 8 2 4ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் தான் போகும். 6 2 சார் 12, 9 2 சார் 18, 1 2 அகெயின் 2 3 4 5 6 2 1 7 2 8 3 போடலாமா? 5 3s are 15, remainder 2, 7 3s are 21, 6 3s are 18, 3 1 3 is 3, remainder 2, 9 3s are 27, 2 3s are 6, 3 6 3s are 18, 4 3s are 12, 2 32, 2 16, 2 8 2 4 2 2. ஸோ இதை நான் 2ம் 3லேயும் தான் வருது. வேறு பெரிய நம்பர்ஸ் 64 போட்டோன்னா 8 8 64லாம் போடக்கூடாது. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். ஆனால் இங்கே வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம கண்டிப்பாக எந்த 2 டேபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 2 பவர்ஸ்லேயும் எழுதணும், 3 பவர்ஸ்லேயும் எழுதணும், வேறு நம்பர் யூஸ் பண்ணாமல் எழுதணும். ஸோ இதோட ஆன்சர் என்னது? 2 நமக்கு எத்தனை வாட்டி கிடச்சிருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 power 9 இன்ட்டு 3 வந்து 1 2 3, 3 power 3 அண்ட் பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. A is equal to 9, B is equal to 3. இதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். 2.2ல ஃபிஃப்த்து சம்மன் அப்படின்னா P1 power x1, P2 power x2, P3 power x3, P4 power x4ஓட வேல்யூ வந்து என்னது? 1,13,400. P1 P2 P3 வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான். x1 x2 வந்து இன்டீஜர்னு ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். என்ன வேல்யூ என்னன்னு எழுதணும். அதே நேரத்தில் இந்த P1 P2 அசெண்டிங் ஆர்டரில் எழுதணுமா? இதான் சம்மன். போன சம்மில் உள்ள மாதிரியே தான் கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். போன சம்மில் தட் இஸ் ஃபோர்த்து சம் இது ஃபோர்த்து சம்மில் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். ஆனால் அதில் யூஸிங் ப்ரைம் நம்பர் 2 and 3 ஒன்லி. இங்கே வந்து எந்த ப்ரைம் நம்பர்னு அவங்க சொல்லலை. ஜஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிவிட்டு அதோட பவர்ஸ் எடுத்து எழுதுங்க அவ்வளோ. ஓகே, 113400. ஒரு நம்பர் 0வால் டெஸ்ட் ஆஃப் டிஸ்பிலிட்டி கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பர் இருந்ததுன்னா 2 டேபிள் எடுப்போம். 2 டேபிள் ரொம்ப லென்த்தியாக போயிருந்தால் 5 டேபிள். 5 வந்து 0 and 5னா 5ஆல் போகுதுங்க. ஸோ யூஸ் 5 டேபிள். 2 5s are 10, remainder 1, again 2 6 8 0, again I use 5, 4 5s are 20, 5 5s are 25, remainder 1, 3 5s are 15, 3 6 3s are 30. இப்போ 2 டேபிள் போடுறேன். 2 2 6 8, again 2 1 1 3 4, again 2 5 6 7, 3 டேபிள் போடுறேன். 1 3 is 3, remainder 2, 3 table 6 3 table 31 21 2 3s are 6, again 3 table 7 3s are 21. இதில் மொத்தம் எத்தனை P1 P2 ப்ரைம் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன ப்ரைம் நம்பரை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணுமா? ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய ப்ரைம் நம்பர் வந்து 2 into 2 that is 2 power 3, again 3 into 3 into 3 into 3, 4 தடவை 3 இருக்குது. 5 வந்து 2 times இருக்குது. 7 வந்து 1 time. அப்போது 1 1 3 4 00 நான் எப்படி எழுதலாம்? 2 power 3, 3 power 4, 5 power 2, 7 power 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். P1 P2 P3 வந்து 2 3 5 7, x1 x2ஓட வேல்யூ 3 4 2 1. இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ரெப்ரசன்டேஷன். இது இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2.2ல 6th sum, find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. இந்த ஒரு சம்மில் தான் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. applying the fundamental theorem of arithmetic.
அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுத்துருக்குற நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனும் ஒரு வழியில் தான் எழுதணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஆனால் இவங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லி கேட்கல, ஹெச்எஃப் எல்சிஎம்மும் திருப்பவும் லோயர் கிளாஸில் பண்ணுற அதே ஸ்டெப்பு தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த தியரம்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறதுனால எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. லோயர் கிளாஸில் எப்படி ஹெச்எஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்கிறோம். லோயர் கிளாஸ் மீன்ஸ் ஒரு 6, 7 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 170 இங்கே வந்து ஹெச்எஃப் தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் சொல்லலை, ஏன்னா சம்மில் மென்ஷன் பண்ணிட்டாங்க என்னன்னு. யூசிங் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் 3 5 are 15, ரிமைண்டர் 2 4 2 17 408. இதோட ப்ரைம் ஃபேக்டர் 2 போட்டால் 204, 2 போட்டால் 102, 2 போட்டால் 51, 3 போட்டால் 1 3 is 3 17. ஸோ 408ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். 170ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நான் எழுதுகிறேன். 170 நான் எப்படி எழுதுவேன், 2 இன்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம், 2 இன்ட்டு 5 இன்ட்டு 70. 408 எப்படி எழுதுகிறேன், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 17. இப்போ நம்ம லோயர் கிளாஸில் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இப்படி தான் செஞ்சுப்போம். ரெண்டு நம்பரை எழுதிட்டு இந்த ரெண்டில் எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ரெண்டோட ப்ராடக்ட். ஸோ ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 17 இஸ் ஈக்குவல் டு 34. இது வந்து ஹெச்எஃப் ஆஃப் 2 நம்பர். அப்படி இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து காமனாக எல்டிவிஷன் போட்டு செஞ்சுருப்போம். அப்படியும் செய்யலாம். நான் இப்படி செஞ்சுருக்கேனே. எல்சிஎம்னா ஹெச்எஃப் வந்து ரெண்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் சேமாக இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எடுத்து அதை ப்ராடக்ட் பண்ணுறோம். சில நேரம் ஒரே ஒரு டேம் மட்டும் கூட வரலாம். இங்கே 2 டேம் வந்ததுனால அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. எல்சிஎம்னா இந்த ஹெச்எஃப் முதல்ல எடுத்துக்கணும். 34 இன்ட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 2 2 are 4, 4 3 are 12, 5 12 are 60. இதை நான் மல்டிப்ளை பண்ணால் 0 4 24 18 2 20. இதுதான் எல்சிஎம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் என்னது, ஐயன் இதில் ரொம்ப ரொம்ப சின்ன ஃபஸ்ட் லெவலில் தான் சேமாக இருக்கிற டேம் மட்டும் எடுத்து ப்ராடக்ட் பண்ணுறது ஹெச்சிஎஃப். எல்சிஎம்னா சேமாக இருக்கிற டேமோட ப்ராடக்டோட சேர்த்து லெஃப்ட் ஓவர் டேம்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி எழுதுறது என்னது எல்சிஎம். இந்த சம்முக்குரிய ஆன்சர் ஹெச்சிஎஃப் வந்து 34, எல்சிஎம் வந்து 2040. Come exercise 2.2 8th sum. What is the smallest number when divided by 3 numbers such that 35, 56 and 91 leaves the remainder 7 in each case? போன எக்ஸசைஸில் இதே மாதிரி ஒரு சம் இருந்தது. லீவ்ஸ் த ரிமைண்டர் 12 in each case அப்படின்னு இருந்துச்சு. அப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா, அந்த 12ஆல் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து எல்சிஎம் ஸ்மாலஸ்ட் நம்பர்னால எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர் கூட ரிமைண்டர் தானே 7 ஆட் பண்ணிடுறோமா. 35 56 91க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்ச நம்பரு இந்த நம்பரால் எக்ஸாக்டாக என்ன ஆகுமா, டிவிசிபிள் ஆகும். நமக்கு ரிமைண்டர் 7 வேணும் அப்படிங்கிறதுனால கிடைச்ச எல்சிஎம் கூட +7 ஆட் பண்ணிக்கிறோம். அதான் ஆன்சர். ஸோ இப்போ இதோட எல்சிஎம் வந்து எல் டிவிஷனே போடுறேன். 5 டேபிள் வேண்டாம், 7 டேபிள் போடலாம். 5 என்ன 8 times 1 7 is 7, 3 7 are 21. இதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன். 5 8 are 40, 40 இன்ட்டு 21 இது 2 91 மல்டிப்ளை பண்ணால் 0 4 36 3640 தான் எல்சிஎம்மு. ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 7 வரணும்னா +7. அப்போ 3647 தான் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர். இது இந்த சம்குரிய ஆன்சர். 2.1 லாஸ்ட் சம். Find the least number that is divisible by the first 10 natural number. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்னா 10 9 8 7 இல்லைன்னா 1லேருந்து 10 வரைக்கும். அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். லீஸ்ட் நம்பர்னால் எல்சிஎம் தானே. ஸோ நான் 10 டிக்ரீசிங் ஆர்டரில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் போட்டால் 5 9 4 7 3 5 2 3 1 1. சாதாரண சம்ம தான். 5 டேபிள் போடும். 1 9 4 7 3 1 2 3 1 1.
again 3 table proof. 1 3 4 7 1 1 2 1 1 1. Repeat 2 table proof. 1 3 2 7 1 1 1 1 1. இதுக்கப்புறம் 3 போடுவோம், 2 போடுவோம், 1 போடுவோம். ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். எல்சிஎம் என்னது நமக்கு 3 2s are 6, 42 into 2 3s are 6, 6 5s are 30, 30 into 2 60, மல்டிப்ளை பண்ணால் 0, 2 6 are 12, 25, 2520 தான் இதோட எல்சிஎம். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பரோட எல்சிஎம் வந்து 2520. தேங்க்ஸ். ஒரே ஆன்சர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.